ஆர்யா அவர்கள் உஷாரா இது லேட் ஆகும் போல. கல்யாணம்லாம் பண்ணி அழகாக ஒரு குட்டி பாப்பாவோட ரொம்ப ஹாப்பியாக அவருடைய லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் விஷால் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணுறாருல, அதுக்கே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டு, நான் விஷாலை நான் வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கேன், அவர் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன். நீங்கள் எல்லாரும் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்டாராக ஒரு ஆக்டரான. உண்மையாகவே வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஆள் எந்த அளவுக்கு ரொம்ப டவுன் டு த எர்த்தாக இருப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். ரொம்ப ஸ்வீட்டு. இது வரைக்கும் நான் யாரோட ஆஃபீஸ்லையுமே வந்து தெருநாய் வந்து ஹால் வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும்லாம் போயிலாம் நான் பார்த்ததில்ல. விஷாலான ஆஃபீஸில் நீங்கள் இப்பயும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரோட்டில் இருக்க தெருநாய் நீங்கள் யார் இருக்கோ இல்லையோ ஜாலியாக அது பாட்டு உள்ளே போவோம். அவர் ரூம் எங்கேயோ டைரெக்டாக உள்ளே போவோம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருப்பாரு. நீங்கள் நான் மற்றவங்க நாய் பூனுன்ற வித்தியாசமே இல்லை, எல்லாருமே அங்கே சரி சமம் தான். எல்லாருமே அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார். அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன்.